சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் விஜயை அதிமுக கூட்டணிக்குள் இணைப்பதே காரணமாக அமையுள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சியினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுக பரப்புரையில் தாவேக கொடிகள் தென்படுவது அதிகரித்து வரும் நிலையில் கூட்டணி கணக்கு எதில் முடியும்? விரிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களம் இறங்குகிறது. விக்கிரவாண்டி, மதுரை ஆகிய இடங்களில் மாநாட்டை நடத்தி தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற தாவேக தனித்து களம் இறங்கும் என்று கூறப்பட்டது. கடந்த மாதம் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய விஜய் திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் ஆகிய பகுதிகளில் மக்களை சந்தித்தார். இந்நிலையில் கரூரில் நடந்த பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் இருந்து தாவேகா மீது எதிர்மறை கருத்துக்கள் ஒரு பக்கம் உருவாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திடீர் ஆதரவு கரம் நீட்டத் தொடங்கின. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்களில் சில தாவேகா கொடியை உயர்த்தி பிடித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடந்த அதிமுக பரப்புரையின் போது தாவேகா கொடியை கவனித்த இபிஎஸ் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என கூறியிருந்தார். இது பற்றி பிற கட்சியினர் அதிமுகவினரை தாவேகா கொடியை ஏந்துவதாக கூறிய நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிமுகவுடன் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்றும் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த விரும்பிதான் கொடியை உயர்த்தி இருப்பதாக கூறுகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இது தாவேகா தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால், இசைந்தால் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும், நம்முடைய பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையை தாவேகா தொண்டர்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் அந்த கொடியை உயர்த்தி பிடிக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் அதிமுகவை நம்பி இணைந்து இன்றைக்கு உயர்ந்த கட்சிகளாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தாவேகா தொண்டர்களும் தங்கள் கட்சி அதிமுகவுடன் இணைந்தால்தான் நாளைக்கு பெரிய கட்சியாக வலுவடையும் என விரும்புவதாகவும் தெரிவிக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு இயக்கம், மிகப்பெரிய ஒரு கட்சி, 7 முறை ஆட்சி பிடித்த இயக்கம், இந்த எதிர்க்கட்சி என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற இயக்கம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை நம்பி, இந்த இயக்கத்தின் பல்வேறு கட்சியில் இணைந்து இசைந்து இந்த கட்சியால் ஏணியாக தோணியாக நின்று உயர்ந்திருக்கிற கட்சிகள் பல பேர் இருக்கிறார். இளைஞர்களின் பட்டாளம் ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு பட்டாளமாக இருக்கிற தாவேகா கட்சியை சேர்ந்திருக்கிற தொண்டர்கள் அல்லது அந்த கட்சிய நிர்வாகிகள் அல்லது அந்த கட்சியே கூட்டணி அமைத்து விட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாற்றத்தை விதைத்து விடுமோ, ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தில் தாவேகா கொடியை அதிமுக தொண்டர்களே கையில் பிடித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைத்தோம். இதற்கு மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி, எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாகவே விஜய்க்கு அழுத்தத்தை தருவதாகவும், தொடக்கத்தில் இது ஒரு நாடகம் போல இருந்தாலும் தற்போது தாவேகா தொண்டர்களே தங்களுக்கு பிடித்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறும் அளவுக்கு சென்று விட்டதாக தெரிவித்தார். ஆரம்பத்தில் இது செட்டப் மாதிரி தான் முதல்ல தோணுச்சு. இப்போ வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது தாவேகா தொண்டர்களே வந்து எங்களுக்கு எடப்பாடியும் பிடிக்கும்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய இதுவும், அது ஊடகத்தில் அது பெருசாக அது பிரபலமாகிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. தினசரி இது அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள விஜய் தெளிவான ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கணும். அதே நேரம் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி வைத்தாலும் அதில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்றும் விஜயின் தொண்டர்கள் சிலர் எதிர்பார்ப்பதாகவும் தெரிகிறது. இதற்கெல்லாம் விஜய் மட்டும்தான் தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் என்றும் ரவீந்திரன் துரைசாமி பேசினார். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடியாது என விஜய்க்கு எண்ணம் இருக்கலாம் என யூகிக்கும் இபிஎஸ் இதை வைத்துதான் விஜயை கூட்டணிக்கு இழுக்க முயற்சி செய்வதாகவும் கருத்து தெரிவித்தார். இன்னொரு தரப்பு விஜய் ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணுங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்பு விஜய் ரசிகர்கள் மன வலிமை இழந்து எடப்பாடி கூட்டத்துக்கு போய் எடப்பாடிக்கு பின்னாடி போகிறாங்க. இது கரூர் சம்பவத்துக்கு பிறகு
விஜயால் 214 தொகுதியில் தனித்து போட்டியிட முடியாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு, விஜய்க்கும் அத்தகைய எண்ணம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக சொல்லணும்னா வெல்லம் கொடுத்து விஜயை வீழ்த்த பார்க்குறார். இது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ராஜதந்திர நகர்வு. இதற்கு விஜய் பதிலளிக்காமல் இருக்கிறது அவரை பலகீனப்படுத்திட்டு இருக்குங்கிறதான் எங்களுடைய பார்வை.